உதயநிதி என்ன தெரிஞ்சா வந்தாரு, வந்துதானே கத்துக்கிட்டாரு. இந்த பதில் அவருடைய ஆதரவாளர்களிடம் இருந்து சார், அவருக்கு ஒரு பின்புலம் இருக்கு, படை ஒரு படை. என்ன அதுக்கு அவர் என்ன வாழ்ச்சி வந்தாரா? அவர் குடும்பத்தால தானே வந்தது அது. இல்ல, ஆனா அவர் கூட இருக்கிறவர்கள் அனுபவம். எம்ஜிஆர் வந்து இதே வாதத்தை வச்சாங்க 77 எம்ஜிஆர் வரும்போது, வந்தோன்னு தான் கத்துக்கிட்டாரு. இது ஒண்ணு அதிகாரிகள் வரைக்கும் அப்படியே தான். ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்கு. யாரு? எம்ஜிஆர் எங்க இருந்தார் மினிஸ்டர்? அவர் ஒரு மந்திரியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவர் எம்எல்சியா இருந்தாரு. அவர் ஒன்றும் மந்திரியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. 62ல் எம்எல்சி, 71 எலெக்ஷன்ல எம்எல்ஏவா ஜெயிச்சு ரிசைன் பண்ணிருக்காரு. மந்திரியாவும் இருந்ததில்ல, வெங்காயமாவும் இருந்ததில்ல, டைரக்டா சிஎம் ஆகிறாரு. அவரு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. மந்திரியாலாம் இருந்ததே கிடையாது. எங்க இருந்தார் மந்திரியா? படத்துல காட்டாங்க. இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டா படத்துல காமிச்சாங்க. சார், எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறுல படிச்சு இப்போ மறுபடியும் கோல் போஸ்ட் அந்த வாழ்க்கை எந்த மந்திரியாவும் அவர் இல்லை. எங்க மந்திரியா இருந்தாரு எம்ஜிஆர்? எம்எல்ஏவா இருந்தாரு. முதல்ல எம்எல்சியா இருந்தாரு, அப்புறம் எம்எல்ஏவா இருந்தாரு. அவ்வளவுதான்.